வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசி பலன். பொதுவாக இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் வீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு பலவிதமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்களே உங்களுக்கு சிகிச்சை அளிப்பதை தவிர்க்க வேண்டும். காரணம், உங்கள் மருத்துவத்தை நீங்கள் அதிகமாக சார்ந்திருப்பது உங்களுடைய தேக நலனுக்கு நன்றாக இருக்காது. தேவைப்படும் சமயத்தில் மருத்துவரின் உதவியை உடனுக்குடன் நாடுங்கள். அது உங்களுக்கு நலமாக இருக்கும். நீங்களே உங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதை தவிர்ப்பது இந்த வாரம் உங்களுக்கு நலமாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்து 11ஆவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிதி ரீதியாக இந்த வாரம் இந்த ரிஷபராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக ஆதாயத்துடன் இருக்கும் என்று நம்பலாம். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முயற்சிகளை சிறிதும் குறைக்காமல் அதிகப்படுத்த வேண்டும். காரணம், இந்த நேரத்தில் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்க தயாராக இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி பொருளாதாரத்தை சேமியுங்கள். இந்த வாரம் உங்களது அதிக உணர்திறன் காரணமாக உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த தவறுவீர்கள். இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் தேவையற்ற விவாதம் செய்வீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் உங்களை சுற்றி உள்ளவர்களுடன் குடும்பத்தில் உள்ள உறவுகளுடனும் நீங்கள் சண்டையிடாமல் இருப்பதே பொருத்தமானதாக இருக்கும். மற்றும் அமைதியாக இருப்பது மிகுந்த நன்மையாகும். இல்லையெனில் நீங்கள் உறவுகளிடமிருந்தும் குடும்பத்தினரிடமிருந்தும் நண்பர்களிடம் தனித்து விடப்படுவீர்கள். ஆகவே இது உங்களுக்கு மேலும் மனக்கவலையை உருவாக்கி உங்களை செயலிழக்க வைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்ய நினைத்தால் அத்தகைய எண்ணங்களை சற்று தள்ளி வையுங்கள். தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் தொழில் சார்ந்த நுட்பம் கற்க இந்த நேரம் நல்லதாக இருக்கிறது என்பதால் அதற்கேற்ப நீங்கள் முதலீடு செய்ய அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். ஆகவே காத்திருந்து சிந்தனை செய்து நல்லதொரு ஆலோசனை பெற்று முதலீடு செய்வது உங்களை மேலும் பொருளாதாரத்தில் உயர்வை நோக்கி தள்ளும். மேற்படிப்புக்கு தயாராகி வரும் ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த வார நேரம் சாதகமாக இருப்பதால் சிறிது முயற்சி செய்தாலும் நீங்கள் உங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஆகையால் இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் உங்களை நாடி வரும் எந்த விஷயங்களையும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். அதில் உள்ள உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ந்து அதன் பின் அதற்கு தகுந்தவாறு செயல்படுங்கள். இந்த வாரம் தங்களுக்கு பரிகாரமாக செவ்வாய் பகவானை வணங்குங்கள். தினமும் அவர் நாமத்தை ஜெபிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.